அதெல்லாம் என்ன பண்ற? நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்காக சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணிருக்கேன். ஓ, இப்ப இதுதான் ட்ரெண்ட் இல்ல? ஆமா. ஓகே ஓகே. எனக்கும் ஒரு பீரோ நிறைய ஒரு 100 சாரி அடுக்கி வச்சிருக்கேன். அத கெட்ட தெரியாம தான் நானும் சுடிதார போட்டுட்டு அலையறேன். ஆமா, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம பீரோல நிறைய சாரி அடுக்கி வச்சிருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் போற நேரத்துல வந்து கண்டிப்பா சாரியை வந்து நம்ம ரெடி பண்ணி கட்டிக்கிட முடியும். அதுக்காக தான் நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியா 2 மினிட்ஸ்ல கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அத கட்டுறதுன்னு சொல்லி படிக்கணுமே. அதுக்காக தான் நம்ம டெய்லர் ஸ்டிச் மீடியாவுல ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடத்துறாங்களே. ஒரே நாள்ல ஓமாயிரலாமா அப்ப கத்துக்கிட்டு? ஒரே நாள்ல கண்டிப்பா கத்துக்கலாம். ஆனா எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம பிராக்டிஸ் பண்றது வந்து டைம் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து 1 வீக் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா அதை வந்து நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணி குறைஞ்சது 3 சரியாவது நம்ம கிளாஸ்ல வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க. ஓ, அப்போ ஆன்லைன்ல கத்துக்கிடவும் செய்யலாம், அதே நேரத்துல சர்டிபிகேட்டும் தந்துருவாங்க. ஆமா, கண்டிப்பா சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு சர்டிபிகேட்டும் கண்டிப்பா கையில கிடைச்சிரும். சர்டிபிகேட்னாலே இப்ப என்ன யூஸ் இருக்கும்? சர்டிபிகேட்னால உங்களுக்கு வந்து நீங்க ஒரு தொழிலா கொண்டு போனா கண்டிப்பா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதுக்காக தான் இந்த சர்டிபிகேட் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்ப சர்டிபிகேட்லாம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 10,000 கிளாஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிதானே? ஐயோ, 10,000 இல்ல, வெறும் 500 தான். ஓகே, அப்ப 500 எவ்வளவு நாள் கிளாஸஸ் இருக்கும்? 1 வீக் கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்ட் வீடியோவா கையில கொடுத்துருவாங்க. நீங்க கிளாஸ் டைமிங் வந்து ஈவினிங் 6 to 8 அந்த டைமிங்ல நீங்க வந்து கால் பண்ணி டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். வீடியோ கால் மூலமாவும் நீங்க உங்க டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப மத்த ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸ் இல்ல, பொறுப்பா இருக்கும்ன்றீங்க அப்படிதானே? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பொறுப்பா இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க், அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம். அது மூலமா நிறைய பேர் இப்ப கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்களே. ஓகே ஓகே. ஆனா நீங்க இவ்வளவு குட்டியா பார்டர் எடுத்துருக்கீங்க. இதே மாதிரி எங்க அம்மா வயசுல உள்ளவங்க இல்ல கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இந்த அளவுக்கு போட மாட்டாங்கல்ல. அதுக்காக தான் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். நம்மளோட அதாவது எல்லாத்துக்குமே ஒரே பிளேட் வந்து நம்ம கொடுக்க முடியாது. இதுல 13 பிளேட் வைக்கலாம், 11 வைக்கலாம், 9 வைக்கலாம், 5 வைக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டுவாங்க. ரொம்ப குண்டா இருக்கவங்க வந்து வேற மாதிரி கேட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு 5 பிளேட் போதுமானதா இருக்கும். அப்ப எந்த மாதிரி பாடி அளவுக்கு அவங்க கஸ்டமர் கேட்கிற அளவுல வந்து நம்ம ஈஸியா செய்யணும். அது எல்லாமே நம்ம கிளாஸ்ல டீடைல் கிளாஸா வந்துரும். அதே மாதிரி குர்தா வச்சு எப்படி அளவெடுக்கிறது, அதே மாதிரி 2 டைப்பான பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லாமே நம்ம கிளாஸ்ல வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகே, அப்ப அதுக்கு மெட்டீரியல்லாம் நிறைய வாங்கணுமா? மெட்டீரியல் நம்ம வீட்ல இருக்க மெட்டீரியலே போதும். நம்ம இதே மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் வேணும். அதே மாதிரி நம்ம சாரி எல்லாமே இருக்கும். இன்னொன்னு டேபிள். இந்த டேபிள் இல்லாதவங்களுக்கு வந்து வீட்ல இருக்க டைனிங் டேபிள், கட்டில் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் படிக்கும் போது நம்ம பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு படிச்சுக்கலாம். இந்த கிளிப்பும் தேவைப்படும். இந்த கிளிப் இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டா என்ன யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே கொடுத்துடுவோம். கண்டிப்பா. அப்ப நம்ம இதை கத்துக்கிட்டு பிசினஸாவும் பண்ணலாம். கண்டிப்பா. இதுல வந்து மெயின் கான்செப்டே அதுதான். உங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்க பிசினஸா கொண்டு போகணும்னா என்னென்ன செய்யணும் எல்லாமே A to Z எல்லாமே நம்ம கிளாஸ்ல வந்து வந்துரும். ஓ, இத நம்ம குறைஞ்ச வீட்ல கத்துக்கிறது மட்டும் இல்லாம இத நம்ம எப்படி ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணணும், எப்படி நம்ம கிளாஸஸ் எடுக்கணும் எல்லாமே இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவேன்றீங்க. கண்டிப்பா. அப்ப ஏன் இன்னும் நீங்க வெயிட் பண்றீங்க? கீழ தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.